இன்னைக்கு பார்க்க போறது வந்து தேமுதிக எந்த நிலையில இருக்கு, அதிமுக எந்த நிலையில இருக்கு, திமுக என்ன நிலையில இருக்குது, பிற கட்சிகள்லாம் என்ன நிலைமையில இருக்கு, தேமுதிக கூட்டணி எப்படி அமைய போகுது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டம் சேர்க்கறதுலயும் கூட்டம் காட்டுறதுலயும் ரொம்ப மும்முரமா செயல்படுறாங்க. அளவுக்கு அதிகமான கூட்டத்தை சேர்க்கறதுல அதிமுக பாஜக ஈடுபடுது. கூட்டம் காட்டுற அளவுக்கு கூட்டணி பலம் இல்லையே அப்படின்னு ஒரு இது இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வருவதற்கு யாரும் இல்ல. பாஜக வந்துச்சுன்னா அமித்ஷாவை போய் இவர் நேரடியாக சந்திச்சு காலில் விழுந்து கூட்டு வந்தாரு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு திட்டத்தை போடுறாரு. நாம ஏன் அதிமுகவோட போனோம், கம்மியான சீட்டு தான் கிடைக்கும், நாம ஏன் விஜய் கூட கூட்டணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்க போறாரு. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏன் நம்ம எடப்பாடியோட போனோம், அதுக்கு திமுகவோட போனோம்னா ஈஸியா அவனே நம்ம ஜெயிக்க வச்சிருவான், இத்தனை தொகுதியை வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி அதிமுகவோட கூட்டணி வர்றாரு அப்படின்னு சொன்ன கட்சி மதிமுக. வைகோன்னு தெரியும். மதிமுக எப்படி கட்சினா, ஜெயலலிதாவோட பேசி பணம் பெற்று தேமுதிகவை கவுக்க நினைக்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், பிளவுவாத அரசியல் ஏற்படுத்தி அடுத்தவனை எந்த கீமட்டம் போனாலும் பரவாயில்ல, தன்னுக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான்னா அரசியல் அது வைக்கும். அதிரடியா பேசுறதும் அதிரடியா நடந்துக்கிறதும் அரசியல் இல்ல. மக்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், மக்கள் எதை நம்ம நோக்கி செஞ்சிருக்கோம்னா, இதுவரைக்கும் வைகோவால் கிள்ளி போட்டது எதுவுமே கிடையாது. ஈழத்தமிழர்களை பற்றி பேசியது மட்டும்தான் வைகோவுடைய பேச்சா இருக்கிறத தவிர எதையும் இந்த மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் திருமாவளவனை பார்த்தா சமூக நீதி பேசுறேன் இன்னைக்கு பாமக வந்தோடனே திமுக விட்டு வெளியேறது எப்படி, எங்க போய் சேரலான்ற அந்த துணியில் நிக்குது. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல தேமுதிகவை வந்து வீழ்த்தணும் நினைச்சவங்க இன்னைக்கு வீழ்ந்து போய் கிடக்குறாங்க. அப்படியே திமுக பார்த்தோம்னா இன்னைக்கு மதிமுக வெளியில போறதுக்கு, திருமாவளவன் வெளியில போகாரு, கம்யூனிஸ்ட் நிலை என்னன்னு தெரியல. அந்த கட்சி கூட்டணியில மேலும் கட்சியாக வருவதற்கு தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு சொல்லுது. ஆனா தேமுதிக போகுமா என்பது தெரியாது. ஆனால் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதாவது அங்கங்க ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. விஜயினால சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து போயிருக்கு. வாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் பேச வேண்டியதுதான்.